வணக்கம் அன்பு நண்பர்களே. டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ச்சியா தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை டார்கெட் செய்யறார். இதுக்கான காரணம் என்ன, உண்மையான பின்னணி என்ன? ஒரு கட்டத்துல அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளை சரியா வழிநடத்தினாரு, ஆனா நயினார் நாகேந்திரனுக்கு அந்த திறமை இல்லை அப்படிங்கிறார். இன்னொரு பக்கத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு தான் பிரதமர் வருகிற பொழுது சந்திக்க நேரம் கேட்டு பல முறை போன் செஞ்சேன் அப்படின்னு நயினார் அம்பலப்படுத்துறார். அரசியல்ல பொதுவா நேரடியா நம்ம பார்க்கிற கள அரசியல் ஒன்றா இருக்கும், திரைமறைவுல இன்னொன்றா இருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி நயினார் நாகேந்திரன் மேல தொடர்ச்சியா டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், அவர்கள் என்ன வகையான குற்றச்சாட்டுகள், இதுக்கான உண்மையான பின்னணி என்ன, நயினார் நாகேந்திரனை டார்கெட் செய்யறதுக்கான உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேசலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டுல தனிப்பெரும் ஜாதிகள்ல, அதாவது வாக்கு அடிப்படையில தமிழ்நாட்டுல வெற்றி தோல்வியை யார் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தை ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சமூகங்களை வரிசைப்படுத்தினா அதுல முக்கியமான இடத்துல இருக்கிறது முக்குளத்தோர் சமூகம். கள்ளர், மறவர், அகமுடையார் என்று சொல்லக்கூடிய அந்த முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது காலம் காலமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமா இருந்துச்சு. அதிமுகவுக்கு பக்கபலமா இவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருந்தாலும் கூட அது ஒரு கட்டத்துல அதிமுக முக்குளத்தோர் கட்சி அப்படின்னு எண்ணக்கூடிய அளவிற்கு அதை மாத்தினது சசிகலா அவர்கள். ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை மையப்படுத்தி தான் கிட்டத்தட்ட சின்னம்மா அப்படின்னு அவர் இருந்த காலம் வரையிலும் அவரை மையப்படுத்தி முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு தனித்த ஒரு செல்வாக்கு இருக்கு. இந்த நேரத்துலதான் அதிமுகவுக்குள்ள ஏற்பட்ட உள்கட்சி குழப்பத்தால பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பன்னீர்செல்வம் இது தொடர்பா தொடர்ந்த வழக்கு தேர்தல் ஆணையத்துல நிலுவையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம சசிகலா தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு வழக்க போட்டிருக்காங்க. இதுல டிடிவி தினகரன் மட்டும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை சற்றேறக்கூடிய ஒரு 8 ஆண்டு காலம் நடத்திட்டு இருக்காரு. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலையும் அமமுக தானும் தனக்கு கீழே ஒரு கூட்டணியும் அமைச்சிருந்தாங்க. அதுல 2021 சட்டமன்ற தேர்தல்ல அமமுக கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகளை பதம் பார்த்தாங்க. ஒருவேளை அந்த 21 தொகுதிகளும் அமமுகவும் அதிமுகக்குள்ள கூட்டணியில இருந்திருந்தா அந்த 21 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்றிருந்தா 75 இடங்கள்ல ஜெயிச்சிருந்த அதிமுக அலைன்ஸோட எண்ணிக்கை 96 உயர்ந்திருக்கும். அது ஒரு வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 100 கூட அவங்க கிராஸ் பண்ணிருக்கலாம். பட் டிடிவி தினகரன் அவர்கள் 2024 பாஜக கூட்டணியில இடம்பெற்றார். அப்ப அண்ணாமலை தலைவராக இருந்தார். அந்த நேரத்துலதான் தென் மாவட்டங்கள்ல தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 8 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இருந்தாங்க. ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், தேனி, இந்த 5 தொகுதிகள்லையும் பாஜக 2ஆம் இடம் வந்துட்டாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மைய புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோருக்கு எதிராக இருக்காருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதை தொடர்ச்சியா டிடிவி தினகரன் அவர்கள் அதை மையப்படுத்தி தான் களம் காண்டாரு. முக்குளத்தோர் ஓட்டுகள் அவருக்கு முழுதாக பல தொகுதிகளில் கை கொடுத்துச்சு. அதிமுகவுக்கு ஒரு பகுதியாகவும், அதுக்காக அதிமுக மொத்தமா இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. முக்குளத்தோர்லையும் திமுக ஓட்டு போற முக்குளத்தோர் இருக்காங்க, அதிமுக போறவங்க இருக்காங்க, பிஜேபி காங்கிரஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. அதை தாண்டி சென்டிமெண்டா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் பெரும்பகுதியான பேர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, சோ அவர் பக்கம் நம்ம நிக்கணும், அவருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு முக்குளத்தோர்ல பெரும்பகுதியினர் அவர் பக்கம் நின்னாங்க. அது எப்படிங்க பெரும்பகுதின்னு நீங்க சொல்லலாம்? உண்மையிலே பெரும்பகுதி பேர் நின்னாங்களான்னா, உசிலம்பட்டியை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதியில அதிமுகவே ஜெயித்திருந்தாலும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் நிறுத்தின வேட்பாளர் 50,000க்கும் அதிகமான ஓட்டு எடுத்தார். கிட்டத்தட்ட 54,000 என்று நினைவு. திருநெல்வேலி மாவட்டம் தாண்டி அப்படியே நீங்க இங்க தென்காசி மாவட்டம் வந்தீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதி அங்க காங்கிரஸ்ல பழனி நாடார் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சது வெறும் 360-70 ஓட்டு தான். ஆனா அந்த தொகுதியில அமமுக பாத்தீங்கன்னா 10,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. கோவில்பட்டியில கடம்பூர் ராஜ் அவர்கள் ஜெயிச்சிட்டாலும் கூட டிடிவி தினகரன் 2ஆம் இடம் திமுக கூட்டணியை 3ஆம் இடத்துக்கு தள்ளிட்டார். சோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு சமூக வாக்குகள் பக்கபலமாக இருக்கு. அப்ப அந்த சமூக வாக்கு திரட்டல் எப்படி சாத்தியப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு மனநிலை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நம்மை வெளிநடப்பு செய்து விட்டார், இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்து விட்டார், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்ததனுடைய அடிப்படையில முக்குளத்தோருக்கும் அவர் துரோகம் செய்திருக்கார் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை பேசி தான் அமமுக களம் கண்டு வருது. அதான் இப்ப ஓபிஎஸ் கிளைம் எடுக்கிறார். ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா, திருநெல்வேலிக்கு தன்னுடைய இல்லத்திற்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து 109 வகை விருந்துகளோடு உணவு பரிமாறுகிற பொழுது, அந்த இருவருக்கும் இடையில ஒரு ஜெல்லாகிற பொழுது, அது ஒரு வகையில் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவி இன்னைக்கு முக்குளத்தோர் சமூகத்துல கொடுத்திருக்கோம்,
அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லாகிறத அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு டெல்லி தலைமை சொன்னதனுடைய அடிப்படையில நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்க. இதுல நயினார் நாகேந்திரன் முன்னாள் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் என்கிற முறையில கொஞ்சம் கூடுதலா ஜெல் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இது எல்லாம் எங்க பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, முக்குளத்தோர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருப்பதாக அல்லது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அல்லது ஏற்பட்டு கொண்டே இருப்பதாக டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்கு திரட்டலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாக்கு திரட்டலும் இருக்கிற பொழுது, நயினார் நாகேந்திரன் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பொழுது முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில யார் முக்கியத்துவம் பெற்றவராக இருப்பார் அப்படிங்கக்கூடிய ஒரு வினா அவர்களுக்குள்ள எழுது. ஏன்னா பாஜகவினுடைய மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் இருக்காரு. அதே நேரத்துல அமமுக என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக தான் டிடிவி தினகரன் இருக்காரு. அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு அமைப்பை நடத்துபவரா தான் ஓபிஎஸ் இருக்காரு. இதெல்லாம் விட அதிமுகவுக்காக ஒரு வழக்கை தொடர்ந்து விட்டு காத்திருப்பவரா தான் சசிகலா இருக்காரு. சோ நயினார் நாகேந்திரனுடைய கரம் ஓங்குனா முக்குளத்தோருடைய ஓட்டுகளை அவர் கூட்டணி என்கிற அடிப்படையில அவர் அதிமுக பாஜகவை நோக்கி திருப்பிட்டா, நாம் இவ்வளவு களம் கண்டு இவ்வளவு வேலை செய்து ஒரு வாக்கு திரட்ட அல்லது ஒரு அணியை உருவாக்கி வைத்திருந்தது பலனின்றி போய்விடுமோ என்கிற ஒரு அபாயமான ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தனக்கு ஏற்பட்டு விடுமோ, அதற்கு நயினார் நாகேந்திரன் ஒரு காரணமாக இருந்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் இயல்பிலேயே இருக்கு. இன்னொரு பக்கம் இதை இந்த கோணத்திலையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வதை போலவே அண்ணாமலை இருக்கிற பொழுது கூட்டணியை சரியான முறையில் கையாண்டார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் ஒரு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டனா தலைமையிடம் சொல்லத்தான் வேணும். ஓபிஎஸ் அதை அம்பலப்படுத்துகிறார். இந்த பாருங்க மெசேஜ் என்று காட்டுகிறார். இன்னொன்று டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி துக்கடா கட்சியாக மதிக்கிறார் என்றே அவர் ஓப்பனாக பேசுகிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் என்பதற்காக ஜி.கே. வாசனுடைய தந்தை மூப்பனார் அவர்களுடைய விழாவுல டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்படல. இப்ப ஓபிஎஸ் அவர் டீல் செய்கிற விதம் வேற ஒன்றாக இருந்தாலும் கூட டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள்ள எந்த கிளைமும் எடுக்கல. அவர் தனியா தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்திட்டு வர்றாரு. சோ அவரையாவது அணியில் சேர்ப்பதற்கான முயற்சியோ அல்லது அவரோடு நெருக்கமாக இருப்பதற்கான ஒரு முயற்சியோ டிடிவி தினகரன் செய்திருக்கணும்ல. அதை அவர் கோட்டை விட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய குரலும் முக்கியத்துவம் வாய்ந்த குரலா பார்க்கப்படுது. எது எப்படியாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் முழுதாக 8 மாதங்கள் இருக்கு. இந்த 8 மாத காலம் என்பது ஒரு அடர்த்தியான காலகட்டம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை தேடிய ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அந்த காலகட்டத்தில் தான் இப்படியான குழப்பங்கள் நிலவுகிறது. ஓபிஎஸ் முதல்ல வெளியே போறாரு, பின்னாடியே டிடிவி தினகரன் அவர்கள் போறாரு. தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கிற நிலையில டிசம்பர்ல நாங்க முடிவெடுப்போம் என்று சொல்வதெல்லாம் அதிமுக அடுத்தடுத்த மாதங்கள்ல இன்னும் கடுமையான சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த களம் யாருக்கு சாதகமாக மாறப்போகிறது, யாருக்கு பாதகமாக மாறப்போகிறது, இதனிடையே புது உறவாக இருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் இதுல என்ன வகையான காய் நகர்த்தல்களை செய்ய போகிறார்கள் என்பது எல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கிடையில இதுல என்ன வகையான மாற்றங்கள் நிகழும் என்பதுதான் இனிவரும் நாட்களை தீர்மானிக்கும். அதுல மிக மிக முக்கியமாக டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் எதிர்ப்பு மனநிலை எடுப்பதற்கு நாம் ஒரு ஊடகவியலாளனா நான் முயற்சிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இருதரப்பிற்கும் ஒரே ஓட்டு வங்கி தான், 2 தரப்புக்கும் முக்குளத்தோர் ஓட்டு வங்கி தான். அந்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கியை எங்கே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியோடு இவர் ஜெல் செய்து விடுவாரோ என்கிற ஒரு அச்சத்தை உணர்ந்திருப்பதனுடைய வெளிப்பாடாகவும் இது நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் இல்லைங்க வேற ஒரு கோணம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா மறக்காம அந்த கோணத்தையும் பதிவு செய்யுங்க. கருத்துரிமை என்பது நம் ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. நம்முடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளும் பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.